மாணவர்கள் பூஜ்ஜியமாக இருக்கப்பட்டவர்கள். அவர்களை ஊக்குவித்து பயிற்றுவித்து அவர்களை மேல் நோக்கி தூக்கி வருபவர் தான் ஆசிரியர். எந்த ஒரு மாணவன் ஆசிரியரின் அறிவுரையை பின்பற்றி அவர் பின்னால் போகிறானோ அவனுடைய மதிப்பை கூட்டிக் கொண்டே போகிறான். எப்படி ஒன்றுக்கு பின்னால் ஒரு சைபருக்கும் மதிப்பு கூடிக்கொண்டே போகிறதோ அதுபோல அப்படி படித்து வரக்கூடிய மாணவன் அவனோட வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளையும் வெற்றி பெறுவான் என்பது முழுமையான ஒரு உண்மை. உதாரணமாக ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிட்டேன். ஒரு வயலின் வித்வான், நல்ல வயலின் வாசிக்கப்பட்டவர். அவருக்கு வறுமை, என்னதான் நல்ல ஒரு கலை இருந்தாலும் கூட வறுமை. அவருக்கு வறுமையினால வீட்டில் சாப்பாட்டுக்கு வழியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன செய்தார், நான் கற்ற கல்வி எனக்கு பயன் தரல, அதனால நான் வேற ஏதாவது ஒரு கூலி தொழில் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு என்ன செய்தாரு, கூலி தொழில் செய்ய போறாரு. அந்த கூலி தொழிலில் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்ந்துகிட்டு இருந்தா கூட அவருக்கு முழுமையான ஒரு மன நிம்மதி இல்லை, ஒரு திருப்தி இல்லை. என்னோட கலையை விட்டுட்டு நான் இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதங்கம் இருந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அவர் கடைத்தெருவுக்கு போறாரு. அந்த கடைத்தெருவுல ஒரு இளைஞன் ஒரு வயலினை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா, வித்துட்டு இருக்கிறான். என்ன சொல்றதா, இது விலைக்கு விற்க போறேன், யாருக்கு வேணும் கேளுங்க அப்படின்னு. ஒரு 10 ரூபா கேட்கான், 20 ரூபா கேட்கான், அதுக்கு மேல கேட்கறதுக்கு ஆளே இல்லை. அந்த கடைத்தெருவுக்கு போன இந்த வயலின் வித்வான் என்ன செய்தார், அந்த வயலினை வாங்கி அந்த கடைத்தெருவில் அப்படியே வாசிச்சுட்டு இருக்கிறார். நல்ல அழகா அருமையா வாசிக்காரு. அந்த வயலின் வாசிக்கிறத கேட்ட உடனே அங்க பெரிய ஒரு கூட்டம் கூடுது. அந்த கூட்டம் கூடுனதுக்கு அப்புறம் அந்த வயலின் வித்வான் அந்த இவ்வளவு அழகா வாசிக்கக்கூடிய இந்த வயலினை நாங்க இப்ப விற்க போறோம் அப்படின்னு சொல்லுதாரு. கிட்டத்தட்ட அது 500 இருந்து 800 ரூபாய் வரைக்கும் விலை போகுது. அப்போ அந்த வயலின் வாசிச்சு காமிச்சதுனால அந்த வயலின் 800 ரூபாய் வரைக்கும் விலைக்கு போச்சுது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்க 2 காவலர்கள் இருந்தாங்க, அரண்மனை காவலர்கள். அந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்க, இவங்களை இந்த ஆளை பிடிச்சி கூட்டு போனாங்க. இவருக்கு என்ன செய்ய, நாம என்ன செஞ்சோம், நல்ல அழகா வாசிச்சு அந்த பொருளை தானே வித்து கொடுத்தோம், நம்ம ஏன் கூட்டு போறாங்க அப்படின்னு நினைக்காரு. அப்போ இவர் அரண்மனையில கொண்டு விடுதாங்க. அரண்மனையில கொண்டு விட்டு அரசன் முன்னால, மன்னா நீங்க கேட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு கலைஞன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னா இவர் வாசிச்ச அந்த வயலினோட அந்த இசையை கேட்டு இவரு தான் நம்ம அரசவை கலைஞராட்டு இருக்க தகுதி உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில மன்னன் முன்னால கொண்டு விட்டாக்கல. மன்னன் இவரோட அந்த கலைக்கு அங்கீகாரம் கொடுத்து இவர் என்ன செய்தாரு, அரசவை கலைஞராட்டு நியமிக்கிறாரு. ஆக நாம கற்ற கல்வி ஒருவேளை இன்னைக்கு அது சரியான ஒரு அங்கீகாரம் இல்லாம இருந்தா கூட நம்மளோட வாழ்க்கையில சரியான ஒரு அங்கீகாரத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த கதை மூலமா நமக்கு தெரியுது. ஆகையால நாம நம்மளோட கல்வியை நல்ல வழியில பயன்படுத்தணும். இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கிற கல்வி நல்ல வழியில பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டுபவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பண்பாடு. உலகத்தின் குருவாக பாரத தேசத்தை உயர்த்துவோம். அது இளைஞர்களே உங்கள் கையில் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை இலைமறை காயாக எடுத்துரைத்த சண்முகஞ்சி அவர்களுக்கு நன்றி. நமது கோவில் கொடை விழா அம்மனின் அருளாலே, உங்களுடைய நல் ஆதரவினாலே, நல்ல உள்ளங்களுடைய ஒத்துழைப்பினாலே, சென்னை நம்முடைய சொந்தங்களினால் அன்னதானங்கள் கொடுத்து மிகச் சிறப்பானது ஒரு கொடை விழாவினை நாம் அம்மனுடைய அருளால் நடத்தி முடித்திருக்கிறோம். அவ்வகையிலே ஒவ்வொரு வகையிலும் நமக்கு உற்ற துணையாக இருந்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு அம்மனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கட்டும். அந்த வகையிலே இதற்கு தலைமையேற்று நம்முடைய கோவில் கொடை விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த தர்மகர்த்தா சின்னையா திரு கு செந்தூர்பாண்டியன் அவர்களுக்கு மேடையை அலங்கரிக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பள்ளி செயலாளர் திரு ஆதிலிங்கம் அவர்கள் தர்மகர்த்தா அவர்களை பாராட்டி இந்த பொன்னாடையை போர்த்துகிறார்கள். அதோடு அம்மன் கோவிலுடைய சார்பாக, நம் ஊர் பொதுமக்கள் சார்பாக நம்முடைய பள்ளிக்கு வருடந்தோறும் 50,000
ஒரு பெருந்தொகையை கொடுத்து நம் பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு அன்று தொட்டு இன்று வரை கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் கோவில் நிர்வாகத்திற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. பரிசு 7ஆம் வகுப்பு எஸ் பாஸ்கர் செகண்ட் பிரைஸ். 8ஆம் வகுப்பு எஸ் சரண்யா நாகலட்சுமி செகண்ட் பிரைஸ். 9ஆம் வகுப்பு நித்யஸ்ரீ செகண்ட் பிரைஸ் முத்து பேபி. பாஸ்கர், சரண்யா, நாகலட்சுமி, நித்யஸ்ரீ, முத்து பேபி. கடந்த ஆண்டு நடைபெற்ற SSLC பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி துவங்கிய நாளிலிருந்து முதல் பரிசாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயர் திரு சித்திரவேல் நாடார் அவர்கள் இந்த ஆண்டு முதல் மதிப்பெண் எடுத்த சரவணன் என்ற மாணவனுக்கு ரூபாய் 2000 வழங்குகிறார்கள். சரவணன். இரண்டாம் இடம் பிடித்த மாணவன் சுரேஷ் அவர்களுக்கு எஸ் சுப்பிரமணிய நாடார் அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகிறார்கள். சார் இங்க பாருங்க தம்பி, இங்க பாருங்க திரும்பி பாருங்க. ஓகே சார். இரண்டாம் பரிசு சுப்பிரமணிய நாடார் அவர்கள். மூன்றாம் இடம் பிடித்த மாணவி சுசிலா அவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்குகிறார்கள் செந்தில்வேல் அவர்கள். இங்க பாருங்க. மூன்றாம் பரிசு செந்தில்வேல். மூன்றாம் பரிசு ரூபாய் 1000. இங்க பாருங்க. இந்த ஆண்டு முதல் நம் பள்ளி மாணவர்களுக்காக ரூபாய் 4000 அளவில் சிறப்பு பரிசுகளை பல்வேறு விதமாக பிரித்து வழங்குமாறு எங்களிடம் கேட்டுக்கொண்டார்கள் உயர் திரு லிங்கராஜ் அவர்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க நம் பள்ளியிலே சிறந்த மாணவர்களாகவும் பேச்சு வல்லமை உடைத்த மாணவர்களாகவும் பல விதமாக பிரித்து அவர்களுக்காக பரிசுகளை பிரித்து வழங்குகிறோம். முதலாவதாக நாணயமான மாணவன். நாணயம் என்பது பெரியவர்களிடம் மட்டும்தான் இருக்கின்ற அவசியம் இல்லை, சிறு வயதிலிருந்தே அந்த நாணயம் ஆரம்பிக்கிறது. அத்தகைய ஒரு மாணவன் நம் முன் இருக்கின்றான். அவன் வேறு யாரும் இல்லை, நம் மண்ணின் மைந்தன் சேது பாஸ்கர். சிறந்த நாணயமான மாணவன் என்ற பெயரில் அவருக்கான இந்த பரிசு தொகையை வழங்குகிறார் லிங்கராஜ் அவர்கள். இங்க பாருங்க. அடுத்ததாக பள்ளி பறவை. ஒரு பறவை மரத்தை மிகவும் நேசிக்கும். அதே மாதிரி தாம் படித்த பள்ளியை ஒவ்வொரு மாணவரும் நேசிக்க வேண்டும். அப்படி தாம் படிக்கக்கூடிய பள்ளியை எந்நேரத்திலும் நேசிக்கக்கூடிய மாணவியாக வள்ளியம்மாள்புரத்திலிருந்து வந்து பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவி மாதவி அவர்களுக்கு இந்த பள்ளி பறவை என்ற பரிசை வழங்குகிறோம். கடந்த ஆண்டு நடைபெற்ற திறனாய்வு தேர்வில் 3 மாணவர்கள் நம் பள்ளியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. முதலாவதாக நித்யஸ்ரீ, இரண்டாவது முத்து பேபி, நான்காவது பரத். பேச்சு திறமை நம் பள்ளியிலே பல மாணவர்களிடம் கொட்டி கிடக்கின்றது. அதில் எல்லா மாணவர்களும் ஒரு விதத்தில் திறமையான மாணவர்களே. அப்படியும் சிறந்த மாணவர்களை நம் பள்ளியிலிருந்து தேர்ந்தெடுத்து
சிறந்த பேச்சாளர்களாக 2 மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. முதலாவதாக தாரகேஸ்வரி, இரண்டாவதாக பெருந்தலைவரை பற்றி மெஞ்ஞானபுரத்தில் பல பள்ளி மாணவர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மெட்ரிகுலேஷன் பள்ளியைச் சேர்ந்த 30-40 மாணவர்களுக்கு மேல் பேசியிருப்பார்கள். அவர்களுக்கு மத்தியிலே பேசி பதக்கத்தை பரிசாக பெற்று சென்ற மாணவி சரண்யா அவர்களுக்கும் இந்த பரிசு தொகையை வழங்குகிறார்கள். முதலாவதாக தாரகேஸ்வரி, இரண்டாவதாக சரண்யா. அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பொறுப்புணர்வு. பொறுப்புணர்வு என்பது ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கு இருக்கும். ஆனால் பள்ளி பருவத்திலே அந்த மாணவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக சிறந்த பொறுப்புணர்வு உள்ள மாணவர்களாக ஒரு மாணவியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர் திவ்யா தேவி. இங்க பாருங்க. திவ்யா தேவியின் சார்பாக அவர்கள் சொந்தக்கார பையன், அதே ஊரை சார்ந்த ஒரு மாணவன் வாங்குகிறான். இதே பரிசானது இனி ஆண்டுதோறும் நம் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு மாணவர்களும் இவர்களைப் போல் நாமும் பரிசு பெற வேண்டும் என்ற துடிப்போடும் நல்ல பொறுப்புள்ள மாணவர்களாகவும் சிறந்த பேச்சாற்றல் மிக்க மாணவர்களாகவும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி கூறி, அடுத்ததாக ஆசிரியர்களுக்கான பரிசை ஆசிரியர்களுக்கான நினைவு பரிசினை வழங்குமாறு சித்திரவேல் அண்ணாச்சி அவர்களை என்போடு அழைக்கிறோம். நம்முடைய தலைமை ஆசிரியருக்கு தலைவர் அவர்கள் தலைமையை அவருடைய பணிகளை பாராட்டி இந்த நினைவு பரிசினை வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து திருமதி அழகுமணி அவர்கள் அதனைத் தொடர்ந்து சகோதரி சுப்புலட்சுமி அவர்கள், அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக திருமதி சுப்புலட்சுமி ஆசிரியர் அவர்கள், பாருங்க. அடுத்ததாக தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பூங்கோடி ஆசிரியர் அவர்கள், அடுத்ததாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் லதாட் ஆசிரியர் அவர்கள், அடுத்ததாக என் பள்ளியின் மூத்த ஆசிரியர் அழகுமணி ஆசிரியர் அவர்கள், முன்னாடி வந்துருக்கேன். இங்க பாருங்க. இங்க முன்னாடி கொஞ்சம் முன்னால. அடுத்ததாக நம் பள்ளியில் பணிபுரியக்கூடிய கணிதாசிரியை ரமேஸ்வரி அவர்கள், அடுத்ததாக சமூக அறிவியல் ஆசிரியை முத்துலட்சுமி அவர்கள், கணிதாசிரியை ரமேஸ்வரி, சமூக அறிவியல் ஆசிரியை முத்துலட்சுமி. நம் பள்ளி மாணவர்கள் எத்தனை ஊர் என்று வாசித்திருப்பேன் என்ற எண்ணிக்கை இல்லை. அத்தனை ஊர் மாணவர்களையும் மிகவும் சிறப்பாக பள்ளி வாகனத்திலே நம் மாணவர்களை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கக்கூடிய நம் பள்ளி வாகனத்தினுடைய ஓட்டுநர் செல்வன் அவர்களுக்கு அந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
வழிகாட்டுகின்ற என்னுடைய அருமை நண்பன் அண்ணன் திரு ஆபத்தினைக்கோ அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பாராட்டி பேச அழைக்கின்றேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார் நம்முடைய பள்ளியின் செயலர் திரு எஸ் ஆதிலிங்கம் அவர்கள். சார் முன்னால வாங்க. அன்பார்ந்த வேப்பங்காடு வாழ் ஊர் பொதுமக்களே மற்றும் இங்கே மேடையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்கள், எனக்கு ஒரு நிமிடம் மட்டும்தான் நமது நண்பர் மகேஸ்வரன் அண்ணே கொடுத்துருக்குறாங்க. அதனால் மேடையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அதுபோல் நீங்கள் இப்பொழுது மிகவும் ஆர்வத்தோடு தலைமை ஆசிரியர் என்ன பேசுகிறார் என்பதை நீங்கள் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களோ இல்லையோ, அடுத்த கலை நிகழ்ச்சியில் எப்பொழுது ஆரம்பிக்கும் என்ற ஒரு ஆவலோடு இருக்கின்ற நேரத்திலே ஒரு சில வார்த்தைகள் மட்டும் உங்கள் மத்தியிலே நமது வேப்பங்காடு சீபா ஆதித்தனார் உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய சகோதரர் செல்லகுமாரை பற்றி சில கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு பள்ளி, ஊர் பள்ளியைச் சேர்ந்த ஒரு பள்ளியானது நடத்துவது என்பது மிக கடினமான ஒரு விஷயம். ஏனென்றால் நானும் அதுபோன்று ஒரு பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருக்கின்றோம். எங்கள் 2 பேருக்கும் முழுமையான ஒற்றுமை உண்டு. ஏனென்றால் பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருக்கின்றவர் எல்லா விதத்திலேயும் சகிப்புத்தன்மை, பொறுமை, அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பண்பு நலன்கள் இருந்தால்தான் மட்டுமே ஒரு பள்ளியை மிக சிறப்பாக கொண்டு வர முடியும். அந்த அளவிலே ஊர் பொதுமக்களாகிய நீங்கள் கொடுக்கின்ற நல்ல ஆதரவோடு தான் அந்த பள்ளி சிறப்பாக அமைய முடியும். ஏனென்றால் சுயநிதி பிரிவிலே 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வந்து சுயநிதி பிரிவு. அதில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்குமே நிர்வாகத்தின் சார்பாகத்தான் மாத சம்பளம் கொடுக்கப்படுகின்றது. அப்பொழுது உங்களுடைய அதுபோன்று இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே இலவசமாக கல்வி கற்றுக் கொடுக்கின்றார்கள், கற்பித்துக் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் நம்ம அடுத்த பள்ளிக்கு போயாச்சுன்னா இங்கேருந்து 11ஆ போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபான்னு சொல்லி மாத பீஸு கண்டிப்பாக அந்த பள்ளியில் கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு இலவச கல்வியை கொடுக்கும்போது ஊரில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்கள் அந்த செயல்பாடு இருந்தால் மட்டும்தான் இந்த பள்ளியை நிர்வகிக்க முடியும். அந்த அளவிற்கு அவர்கள் மிகுந்த ஈடுபாடோடு இந்த பள்ளியை 100% தேர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த ஒரு ஆண் ஆசிரியரை கொண்டு அவர்கள் செய்கின்றார்கள் என்றால் மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் நம்ம பாராட்டி தான் ஆக வேண்டும். ஏனென்றால் உங்கள் செக்ரட்டரிலாம் ரொம்ப பெரிய ஆட்கள். எங்கே பார்த்தாலும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிலிங்க அண்ணாச்சுன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன பையன்தான் இருந்தாலும் ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு பதவிக்கு என்னை அவ்வளவு தூரம் எழுப்பி நின்று மதிய வைப்பாங்க. எனக்கு அதை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய தன்மை உள்ளவர்கள், அவர்களோடு சேர்ந்த நன்கொடை வழங்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் இருப்பதனால் இது போன்ற தலைமை ஆசிரியர் வந்து ஒரு முழு ஈடுபாடோடு செயல்படுகின்றார்கள் என்பதை நான் சொல்ல வேண்டும். அதாவது ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னால் கதாநாயகனாக இருக்கலாம், வில்லனாக இருக்கலாம், காமெடியாக இருக்கலாம். அதே போல் நான் மிஸ்டர் செல்வகுமார், திருமூலன் சார்லாம் என்னென்னா தலைமை ஆசிரியராக இருப்போம். திடீர்னு பார்த்தா எழுத்தர், கிளார்க்காக பணியாற்றுவோம். கல்வி அதாவது எங்களுடைய அலுவலகங்களுக்கு செல்லும் போது நாங்கள் வந்து ஒரு அலுவலக உதவியாளர் ஓஏ அந்த பணியை போட்டு இருப்போம். அப்படி எந்த பணினாலும் நாங்கள் ஈகோ பார்க்காமல் பள்ளி நலன், மாணவர்கள் நலன், இந்த ஊரினுடைய பள்ளியினுடைய நலம், இந்த ஊர் பள்ளி சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டு அதனால தான் இந்த பள்ளி இவ்வளவு தூரத்திற்கு 100% தேர்ச்சியை பெற்றிருக்கிறது. அதுபோல தேசிய திறனாய்வு தேர்வுலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 1000 சொல்லி அரசு அறிவித்திருக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்தா தான் அந்த இதில் வந்து தேர்ச்சி பெற முடியும். அது ஒரு மனிதராக இருந்து செயல்படுவது மிக கடினம். எங்களுக்கு அது ஒரு 4 ஆசிரியர்கள் ஜென்ஸ் ஸ்டாஃப் இருக்கிறாங்க. அதே மாதிரி நைட் சைடு அப்படின்னு சொன்னால் நாங்கள் 4 பேர் இருப்போம். யாராவது ஒருத்தருக்கு பணி இருந்தனா கூட ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிடும், மாற்றிக்கிடும். ஆனால் அவங்க வந்து அப்படி இல்லை, முழுமையாக எந்த நாங்கள் ரொம்ப ஆஃபீஸ் போனாலும் கரெக்டாக 4:30 வந்து அந்த இரவு நேர படிப்பை கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. காரணம்
இங்கே உள்ள சூழ்நிலையில் மாணவர்கள் வந்து வீட்டில் படிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை. அப்போ பள்ளிக்கூடத்தில் வைத்து தான் படித்து அந்த மாணவர்களை தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்ற ஒரு காலத்தின் கட்டாயத்தை அவர்கள் முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு அவர்கள் செய்கின்றார்கள். அவருடைய பணி மென்மேலும் சிறக்க எல்லா வள இறைவனை கேட்டு, என்றும் போல் உங்களுடைய ஆதரவும் ஊர் பொதுமக்கள் ஆதரவு இருந்தால் மட்டுமே அதை செயல்படுத்த முடியும். அதுபோன்று நன்கொடை வழங்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் இருந்தால்தான் அது இன்னும் மென்மேலும் உயரும். அவர்களுக்கு நீங்கள் போன்ற கரங்கள் அவர்களை கொடுத்து அவர்களுக்கு இன்னும் நீங்கள் அவர்கள் உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாம்பின் கால் பாம்பறியும் என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப ஒரு ஆசிரியருடைய கஷ்டமான ஒரு சூழல் ஒரு ஆசிரியருக்கு தான் தெரியும் என்ற ஒரு வகையிலே அவரும் ஒரு தலைமை ஆசிரியர், நம் பள்ளி ஆசிரியரும் ஒரு தலைமை ஆசிரியருடைய பொறுப்பில் இருக்கிறார். அதனாலே ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல ஒரு கருத்தை உங்கள் மத்தியிலே பதிவித்து நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை பாராட்டியதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக கடந்த ஆண்டு கோடை விடுமுறையில் நம் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் உடன்குடியில் இந்துஸ்தான் கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் சென்று கோடை விடுமுறையில் படித்தார்கள். அவர்களுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு அப்படிங்கிறது நம்ம ஸ்கூலில் படித்த 2 மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முதலாவதாக முத்து பேபி, இது பரிசினை வழங்குமாறு நம் பள்ளி செயலர் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக நித்யஸ்ரீ, இவரும் சிறந்த மாணவி என்ற தேர்வை பெற்றிருக்கிறார். அதனோடு அங்கு நடைபெற்ற தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்று அந்த முதல் மதிப்பெண்ணுக்கான 1000 ரூபாய் காசோலையையும் சேர்த்து இம்மாணவி வாங்கி பெறுகிறார். அடுத்ததாக இதேபோல் சிறந்த மாணவர்களுக்கான பரிசாக எல் சுரேஷ் மற்றும் எல் சதீஷ் என்ற 2 மாணவர்களும் நம் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் பெறுகிறார்கள். அவர்களுக்கான பரிசை நம் பள்ளி கமிட்டி தலைவர் அவர்களும் உயர் திரு அருணாச்சலம் அவர்களும் வழங்குகிறார்கள். கோடை விடுமுறையை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்பதை நம் பள்ளி மாணவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதேபோல் எல்லா மாணவர்களும் பயனுள்ளதாக கழிக்குமாறு கேட்டுக்கொண்டு அடுத்ததாக தொடக்கப்பள்ளிக்கான கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பம் என கூறி விடைபெறுகிறேன். அருள்மிகு முத்தாரம்மன் கோயில் திருவிழாவும் விழாவிற்கு வருகை தந்துகின்ற ஊர் பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவர்களே, மாணவ செல்வங்களே, ஆசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, எல்லோருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பள்ளி மிக சிறப்பாக நமது ஆசிரியர் பெருமக்கள் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு சிறப்பாக கல்வி கொடுத்திருக்கிறார்கள். நமது மாணவ செல்வங்கள் நீங்கள் ஆசிரியர்களை நல்ல முறையிலே மதித்து நமது தாய்மார்கள், ஊர் பெரியவர்கள் எல்லோரும் நல்ல மதித்து வாழ வேண்டும். நாம் மனிதன் ஒரு நேர்மையாக இருந்தால் என்றும் நாம் முன்னேறலாம். நாம் எல்லோருக்கும் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நல்ல முறையில் மாணவர் படிக்க வேண்டும். இந்த பள்ளி வளர வேண்டும். பள்ளி ஊர் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுகிறேன். நமது பள்ளி கிட்டத்தட்ட பள்ளி கட்டி 36 ஆண்டுகள் ஆகின்றன. பள்ளி கட்டிடம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறது. இப்போது பள்ளியை இடித்து கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த கட்டிடத்திற்கு நீங்கள் ஒரு மனிதன் வாழ்வில் உதவி செய்ய வேண்டும் என்றால் அது எந்த மனிதனாக இருந்தாலும் கல்விக்கு உதவி செய்யும் போது நம்மளுடைய பலன், நம்மளுடைய குழந்தைகளுடைய பலன், நம்மளுடைய பலன் எல்லாம் முன்னேறும். நீங்கள் எந்த ஒரு குறைபாடுகள் இருந்தாலும் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் நீங்கள் கல்விக்கு ஒரு பணம் செலவு பண்ணுங்கள் என்று எல்லாரும் சொல்லுவார்கள். அதே போல
நமது கல்வி பள்ளிக்கூடம் இடித்து கட்டுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரைக்கும் தேவைப்படுகிறது. உங்களால் இப்ப நீங்கள் இந்த பள்ளிக்கூடம் என்னை நிர்வாகத்துக்கு வைத்திருக்கிறீர்கள். இந்த நிர்வாகத்துக்கு நீங்கள் யார் வேணாலும் வரலாம். இந்த கல்வி பள்ளிக்கூடம் வளர வேண்டும். நமது பள்ளி மாணவ செல்வங்கள் நன்றாக படிக்க வேண்டும். நல்ல அவங்களுக்கு பில்டிங்கில் எந்த ஆபத்து இல்லாமல் படிக்க வேண்டும் என்று கூறி இந்த பள்ளிக்கு உங்களால் ஏண்ட உதவி அதை நீங்கள் கம்பியாக கொடுக்கலாம், சிமெண்டாக கொடுக்கலாம், பணமாக கொடுக்கலாம். விரைவில் இன்றோ நாளைய பள்ளிக்கூடத்தை இடித்து கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. உங்களால் முடிந்த உதவியை நீங்களே கொண்டு தாருங்கள். உங்களிடம் இன்னால் வந்து எந்த பணமும் கேட்க முடியாது. நீங்களே உங்களால் குடிக்க முடிந்த உதவியை நாளிலே செலுத்துங்கள். ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையோ இந்த பள்ளிக்கு நமது எனக்கு மாப்பிள்ளை அவர்கள் இந்த கட்டிடத்திற்கு தேவையான கம்பியை நான் அவரு கிட்டத்தட்ட கம்பி சிமெண்ட் தேவைக்கான ஒரு 600-700 மூட்டை சிமெண்ட் வரும். அது என்னுடைய மாப்பிள்ளை மகேஷ் அவர்கள் நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். நான் இப்படிப்பட்ட மனிதனை நான் அவரை மிக பாராட்டுகிறேன். இந்த நீங்கள் உச்சமாக அவர்களுக்கு கை தட்ட வேண்டும். இந்த கட்டிடத்திற்கு தேவையான கம்பி கிட்டத்தட்ட 2-3 லட்சம் ரூபாய்க்கு மேல ரூபு கம்பி வரும். அவர்கள் இந்த வைண்டராமன் என்பவர் இந்த கட்டிடத்திற்கு தேவையான கம்பியை நானே தருகிறேன் என்று சொன்னார்கள். அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த இரண்டும் ஒரு பெரிய கல்விக்கு அவர் சிமெண்ட் தாருங்கள், கம்பி தாருங்கள், இப்படிப்பட்ட தளங்கள் கல்விக்காக தருவேன் என்று சொன்னது அது என்னுடைய ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. அவங்களது குடும்பம் மேலும் வளர வேண்டும் என்று இந்த முத்தாரம்மன் அருளால் கூறுகிறேன். இதுபோல கண்ணன் என்பவரும் அவரும் பல லட்சம் ரூபாய் தருகிறேன் இருக்கிறார். பட்டு என்பவர் தேவையான மணல் வாங்கி தர என்று சொல்லியிருக்கிறார். ஆர்டி கோயம்புத்தூர் அவர் தேவையான பணம் 20,000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். இளைய பெருமானார் மகன் சிவனந்த பெருமாள் என்பவர் 10,000 தருகிறேன் என்று சொல்கிறார்கள். நமது கமிட்டி தலைவர் அவர்கள் சங்கரன் என்பவர் 5,000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லியிருக்கார்கள். இதே போல் இந்த பணம் இவங்க சொல்லியிருக்க பணம் 25% தான் தேவைப்படுகிறது. அவங்க சொன்ன மாதிரி இந்த கல்விக்காக நீங்களும் நான் தருகிறேன் என்று முன்னிறுத்தி வர வேண்டும். இந்த மத்தியிலே எல்லாம் வல்லவன் இறைவன் நமது முத்தாரம்மன் அருளால் இந்த பள்ளிக்கூடம் கட்டி முடிக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் கல்விக்காக உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்களை கூறிக்கொள்கிறேன். நான் அதாவது நீங்கள் நினைக்கலாம் இந்த கல்வியை எடுத்துக்கிட்டால் ஒரு மாதம் 1000-2000 இல்லை, கிட்டத்தட்ட ஒரு டிரைவருக்கு மாதம் 15,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து இந்த பள்ளிக்கூடம் நடத்துகிறோம். தினசரி 1000 ரூபாய்க்கு டீசல் போடுறோம். இதை நீங்க முடித்தா தினசரி காலையில் நான் எடுத்து கொடுக்கணும். நான் எத்தனை தடவையோ எனக்கு இந்த கல்வி வேண்டாம் என்று ஒதுங்கிறேன். இப்படிப்பட்ட இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் உறுதுணையாக எனக்கு 2 பேர் இருக்கிறார்கள் என்று ஒன்று மகேஷ் ஆசிரியர் அவர்கள் ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறார்கள், வைகுண்டராமன் அவர்கள் ஒரு ஊக்கத்தோடு தான் நான் அங்கே ஓடினாலும் இங்கே ஓடினாலும் பழையபடி வந்து நிற்கிறேன். ஏன்னா நீங்க சொல்லலாம் ஒரு இன்னைக்கு நமது கல்விக்கு வந்து நம்ம ஊருக்கு 20 ஊர்ல இருந்து தான் பிள்ளைகள் வருது.
இந்த 20 ஊரில் வந்து பிள்ளைகளை எடுக்கிறதுக்கு தெரிஞ்சிட்டு காலையில் எடுக்கணும், தெரிஞ்சிட்டு சாயங்காலம் விடணும். அந்த பிள்ளைகளை பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த பிள்ளைகளை வேனில் பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்கள் இருக்க காலகட்டங்களில் அதில் எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதை நினைத்து தான் நான் இதை விட்டு ஒதுங்க வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு ஆண்டும் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். இருந்தாலும் ஒரு கல்வி பணி, நாம் இந்த கல்வி மேலும் வளர வேண்டும் என்ற பொறுப்புகள் தான் நான் ஒரு நேரம் சொன்னாலும் ஒரு நேரம் என்ன பண்ணுவீர்கள் தான் இதை பொறுப்பேற்றுக் கொண்டு இருக்கிறேன். இதில் பல சிக்கல்கள் இருக்கு. அதனால் நீங்கள் இந்த நிர்வாகம் நடத்துவதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்து நான் உங்களை வேற ஒன்றும் கேட்கவில்லை. இந்த பில்டிங் கட்டிடம் கண்டிப்பாக புதுசாக இடித்து ரூப் கட்ட வேண்டும். அது ரொம்பவும் முக்கியமான வேலை. அதனால் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளியினுடைய அன்றாட நிகழ்வுகளையும் தேவைகளையும் நமக்காக எடுத்துரைத்த பள்ளி செயலர் அவர்களுக்கு நன்றி பாராட்டி தொடக்கப்பள்ளிக்கான கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பம்.